நீங்கள் கேட்டதை பிரபஞ்சம் நடத்தி கொடுக்கணுமா? பிரபஞ்சத்திட்டிருந்து உங்களுக்கு விருப்பமான பொருட்களை எப்படி அடைய முடியும்? இதை எல்லாத்தையும் எந்த மாதிரி வழிகளில் பண்ணால் பிரபஞ்சம் உங்ககிட்ட எப்பயுமே இருக்கும்? அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரபஞ்சம் உங்ககிட்ட எப்பயுமே பேசிக்கிட்டே தாங்க இருக்கும். பேசிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நினச்சோன்னே நீங்கள் எல்லாரும் நினைக்கிறது வார்த்தைகளால் பேசுமா அப்படின்னு தான். ஆனால் வார்த்தைகளால் பிரபஞ்சம் பேசாது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அமைதியாக ஒரு தனிமையில் உங்களை நீங்கள் ஆட்கொள்கிறீங்களோ அந்த இடத்துல கண்டிப்பாக பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுறதுக்காண்டி காத்துக்கிட்டு இருக்கும். பிரபஞ்சம் எப்போ பேசும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கிறத விட பிரபஞ்சம் உங்ககிட்ட எப்படி பேசலான்னு காத்துக்கிட்டு இருக்கும். இதற்கு முக்கிய காரணம் பார்த்திங்கன்னா உங்களை சுற்றி உள்ள சூழ்நிலைகள். எப்பொழுதும் இறைச்சலான சூழ்நிலை, உங்கள் மனம் உங்களையே அறியாமல் அலைப்பாயிற சூழ்நிலைகளில் உங்ககிட்ட பிரபஞ்சம் வராது. பிரபஞ்சம் உங்ககிட்ட ஒரு ஆழ்மன அமைதியை தான் எதிர்பார்க்கும். அந்த இடத்துல தான் பிரபஞ்சம் உங்களை தேடிக்கிட்டே இருக்குது. அந்த இடத்துல நீங்கள் ஆழ் மனசோட அமைதியாக இருந்தீங்கனாலே போதும். அந்த இடத்துல பிரபஞ்சம் உங்களுக்கான நல்ல நிகழ்வுகளை நடத்த தயாராக இருக்குது. உங்கள் வாழ்க்கை பார்த்திங்கன்னா ஒரு மிஷின் வாழ்க்கை மாதிரி தான். காலையில் எழுந்திரிச்சு கடகடன்னு ஓடிக்கிட்டு சாயந்தரம் வந்து எப்படா வீட்டுக்கு வருவோம் அப்படின்ற ஒரு மிஷின் வாழ்க்கை தான் நீங்கள் வாழ்கிறீங்க. உங்களோட வாழ்க்கை ஒரு நல்ல அழகான வாழ்க்கையாக மாற்றுறது இந்த பிரபஞ்சத்திட்ட தான் இருக்குது. அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு புது வாழ்க்கையை காட்டணும்னா அதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்குது. அதற்கு ஒரு முக்கிய வழி இருக்குது. இந்த வழிகளை நீங்கள் எப்பயுமே கடைப்பிடிச்சு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் என்றைக்கும் ஒரு மிகப்பெரிய மாயாஜாலம் காத்திருக்குன்னே சொல்லலாம். எல்லாருக்கும் கவலை இருக்குது. கவலை இல்லாத மனிதர்களே இல்லை. ஆனால் இந்த கவலைகளை நம்ம மனசுக்குள்ளே ரொம்ப புதைச்சி வச்சு ஒரு மிகப்பெரிய பூகமாக மாற்றுறது அவங்களோட கையில் தான் இருக்குது. இதை ஒரு சாதாரண காற்று மாதிரி பறக்க விட்டால் அவங்களோட மனசும் ரொம்ப லேசாகும். அவங்களோட வாழ்க்கையிலையும் வெற்றிகள் வர ஆரம்பிக்கும். எல்லாரும் அன்பை வெளியில தான் தேடுறாங்களே தவிர அவங்களுக்குள்ளே இருக்கிற அன்பை தேட மாட்டாங்க. என்னைக்கு பிரபஞ்சம் நம்மக்கிட்ட பேச ஆரம்பிக்குதோ அப்போது அவங்களுக்குள்ளே இருக்கிற அன்பு, நன்றி உணர்வு இது எல்லாமே அவங்கள அறியாமலேயே அவங்களுக்கு தெரியப்படும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட நம்ம இவ்வளோ அழகாக செய்கிறோமா அப்படின்னு அவங்க இது நாள் வரையும் யோசிச்சிருக்கவே மாட்டாங்க. ஆனால் இப்போ அந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப அழகாகவே தெரியும். பிரபஞ்சத்திட்ட கேட்டால் கொடுக்குன்னு சொல்கிறீங்க. பிரபஞ்சத்திட்ட எப்படி கேட்குறது அப்படின்னு பல பேருக்கு பல சிந்தனைகள் இருக்கும். பிரபஞ்சத்திட்ட நீங்கள் சந்தோஷமாக கேட்டிங்கனாலே பிரபஞ்சம் உங்களுக்கு நீங்கள் நினச்சி பார்க்கறதை விட ஒரு பிரம்மாண்டமான விஷயங்களை உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். ஆனால் மக்களோட மனசாட்சி என்ன சொல்லும்? நீ கொடு, நான் சந்தோஷமாக இருப்பேன். நீ எனக்கு இதெல்லாம் கொடுத்தேன்னா தான் என் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சந்தோஷமே. அதனால் நீ கொடுத்தா தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்ற ஒரு மனசு அவங்கக்கிட்ட எப்பயுமே இருக்கும். அப்படி இருந்தும் பிரபஞ்சம் சரி இவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு ஏதோ 1-2 கொடுக்கும். கொடுத்தாலும் எனக்கு இதுக்கடுத்து இந்த பொருள் மேலே ஆசை இருக்குது, அதனால் எனக்கு இதை கொடுத்தா தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்ற மனசு அவங்கக்கிட்ட இருக்கும். அப்போது பிரபஞ்சம் அவங்கள விட்டு போயிடும். ஏன்னா எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிறவங்க கிட்ட மட்டுமே பிரபஞ்சம் இருக்கும். ஒரு பொருள் கிடைச்சாதான் எனக்கு சந்தோஷம் அப்படின்றது தடுமாற்றம்னே சொல்லலாம். இந்த தடுமாற்றத்தோட எந்த பொருளையும் நீங்கள் தேடினா அது உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஒரு சந்தோஷமாக ஒரு பொருளை தேடினீங்கன்னா கண்டிப்பாக அந்த பொருளை விட உங்களுக்கு நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மாயாஜாலம் உங்கள் வாழ்க்கையில் காத்திருக்குன்னே சொல்லலாம். எதிர்காலத்தில் ஒரு கோடீஸ்வரன் ஆகணும், ஒரு பணக்காரன் ஆகணும் அப்படின்னு நினச்சி நிகழ்கால சந்தோஷத்தை எல்லாருமே மிஸ் பண்ணிடுறாங்கங்க. இது எதிர்கால சந்தோஷத்தை நல்லா நம்ம ரிச்சாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இப்போ எல்லாரும் வெளிநாட்டுக்கு போகிறாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒருத்தவர் வெளிநாட்டுக்கு வேலைக்காண்டி போகிறாரு. நம்மளோட குடும்ப சூழ்நிலைகள் நல்ல ஒரு பெரிய பணக்காரன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு போகிறாரு. வெளிநாட்டுக்கு போகிறப்ப ஒரு பிறந்த குழந்தைய அவங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டு அவர் போயிடுறாரு. அவங்க அம்மாவும் அந்த குழந்தைய ஒரு ஆளாக இருந்து வளர்க்குறாங்க. அப்போ அந்த குழந்தை ரொம்ப அட்டாச்சாக இருக்கிறது அவங்க அம்மா கிட்ட தான். எவ்வளோ தான் சம்பாரித்து அவர் குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அவருக்கான அன்பு அந்த இடத்துலையே விட்டு போகுது. ஏன்னா அவர் குழந்தை பிறந்த பிறகு உடனே அவர் வெளிநாட்டுக்கு போயிடுறாரு.
அந்த குழந்தை தவழ்ற அந்த சந்தோஷத்தை அவர் கண்ணால பார்க்கல. அவர் வர்றப்ப அந்த சந்தோஷம் அவருக்கு கிடைக்காது. ஏன்னா அந்த குழந்தைகள் எல்லாமே வளர்ந்துரும். வளர்ந்த பிறகு அந்த குழந்தைய பார்க்குறப்ப இந்த குழந்தை இந்த மாதிரியெல்லாம் தவழ்ந்துருக்குமே, நடந்திருக்குமே, நம்மக்கிட்ட அழகாக மழலை பேச்சில் பேசியிருக்குமே அப்படின்ற அந்த சந்தோஷத்தை எல்லாத்தையுமே அவர் மிஸ் பண்ணிடுறாரு. இது எதனாலனா, அவர் பிற்காலத்தில் நம்ம நல்லா வசதியாக இருக்கணும், நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்கால சந்தோஷத்தை அப்படியே மிஸ் பண்ணிடுறாரு. இதனால் அவருக்கும் ஒரு மிகப்பெரிய வருத்தம் தான், அந்த குழந்தைக்கும் ஒரு மிகப்பெரிய வருத்தம் தான். ஏன்னா நம்ம அப்பா நம்ம கூட இல்லை. எல்லா குழந்தைங்களோட அப்பாவும் ஆனுவல் டேக்கு வராங்க, ஆனால் நம்ம அப்பா வர்றதில்ல அப்படின்ற ஒரு ஏக்கமும் அந்த மனைவிக்கும் அவரை பற்றி ஒரு ஏக்கம் இருக்கும். தன் கணவர் சாப்பிட்டாரா இல்லையா, அங்கே எவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படின்ற ஏக்கமும் அவருக்கும் அவர் மனைவி குழந்தைகள் மேலே அவ்வளோ ஒரு ஏக்கமாகவே இருக்கும். சந்தோஷம்ன்றது ஒரு கலை. அந்த கலை எல்லாருக்குமே கிடைக்காது. இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்கிறாங்க பாருங்க, அவங்க கிட்ட தான் சந்தோஷம் வந்துக்கிட்டே இருக்கும். சந்தோஷம் கிடைக்கல அப்ப உடனே என்ன பண்ணுவாங்க, இதை பண்ணுனா நம்மளுக்கு சந்தோஷமாயிரும், அதாவது ஒரு மிகப்பெரிய பொருள் கிடைச்சிரும், இதை பண்ணால் ஒரு மிகப்பெரிய லாபம் கிடைச்சிரும் அப்படின்னு எல்லா விஷயங்களுக்கும் அவசரப்பட்டு அவங்களோட மன நிம்மதியை தான் கெடுத்துக்குவாங்க. அதனால் எந்த ஒரு விஷயத்தையுமே நிதானமாக ஹேண்டில் பண்ணாலே போதும், அவங்களுக்கான வழிகள் கண்டிப்பாக பிரபஞ்சம் கொடுக்க ஆரம்பிக்கும். எந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்களோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும். நிதானமாக நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே ஹேண்டில் பண்ணாலே போதும், உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாயாஜாலம் காத்திருக்குன்னே சொல்லலாம். நம்ம நினைக்கிறது கிடைச்சா சந்தோஷம் அப்படின்னு இருப்பாங்க, ஆனால் அந்த இது கிடைக்கலைன்னா நம்மளுக்கு மன அழுத்தம் அதிகமாகவே இருக்கும். சந்தோஷத்தை தேடுறதை விட சந்தோஷமாக எந்த ஒரு பொருளையுமே நீங்கள் தேடினீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாயாஜாலமாக இருக்கும். நீங்கள் ஒரு வேலை பார்க்குறீங்க, அந்த வேலை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த வேலையில் நீங்கள் டெய்லியும் திட்டு வாங்கிட்டு வாங்கிட்டு இந்த மாதிரி தான் இருப்பீங்க. உங்களால் உங்கள் டார்கெட்டை அச்சீவ் பண்ணவே முடியாது. அந்த சம்பளம் வந்தாலும் உங்களுக்கு ஒரு திருப்தி அளிக்காது. ஆனால் நீங்கள் ஒரு வேலையை சந்தோஷமாக எடுத்து பண்ணிங்கனாலே போதும், அந்த வேலையில் கிடைக்கிற ₹1 கூட உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும். சரிங்க, சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க, இந்த சந்தோஷத்தை எப்படி நம்ம மனசுக்குள்ளே கொண்டு வரணும், எப்படி நம்ம மனசு அலைப்பாயிறதை நம்ம தடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்தோஷத்தை கொண்டு வர்றதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அமைதியாக இருக்கணுங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே யோசிக்காமல் அமைதியாக இருக்கணும். இப்போ நீங்கள் வேகமாக நினைப்பீங்க, எதை பற்றியும் யோசிக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் யோசிக்கக்கூடாதுன்னு சொன்ன பிறகு தான் எனக்கு நிறைய சிந்தனைகள் வருது. எதை பற்றியும் யோசிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் இருக்கிறப்ப தான் உங்களுக்கு நிறைய சிந்தனைகள் வரும். அந்த சிந்தனைகள்லாம் ஐயோ அப்படிலாம் நினைக்கக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துலையே கட் பண்ணுவீங்க. இது கட் பண்ண உங்களோட மூளையோட வளர்ச்சி இன்னும் அதிகமாகும். அதை பற்றியே சிந்திக்க தொடங்கும். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை முழுசாக சிந்திக்க விடணும். சிந்திக்க விட்டுட்டிங்கன்னா அதோட ஸ்டாப் ஆயிரும். இல்லைன்னா அது உங்கள் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு பக்கம் வந்துக்கிட்டே இருக்கும். மனசோட போராடிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கிறது கஷ்டமாயிரும். அதனால் மனசு போகிற போக்கில் விட்டுட்டு இருந்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்பயுமே மனசில் அடுத்தவங்கள குறை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. இந்த குறைகள் உங்களுக்கு பெருமளவு குறைகளாக உங்கள் மனசில் தோன்ற ஆரம்பிக்கும். அதனால் யாரை பற்றியும் குறை சொல்லாமல் உங்கள் மனசையே குறை சொல்லாமல் இருங்களே, உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாயாஜாலம் காத்திருக்குன்னே சொல்லலாம். சரி, இப்போ மனசை நான் ஒருநிலைப்படுத்திட்டேன். இப்போ இந்த மனசிட்ட நம்ம என்ன கேட்குறது அப்படின்னா, நமக்கு என்ன வேணும் அப்படின்றத நீங்கள் மனசிட்ட கேட்டாலே போதும். அதுவும் ஒரு இயற்கை இருக்கிற இடத்துல நீங்கள் அமைதியாக கேட்டிங்கனாலே போதும். மனசு உங்களுக்கான வழிகளை கொடுக்க ஆரம்பிக்கும். நீங்கள் என்ன பண்ணுனா உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகள் வரணுமோ அதை எல்லாத்தையுமே உங்கள் கண் முன்னாடி காட்ட ஆரம்பிக்கும். இதையெல்லாம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் மூச்சை ஆழ் மனசில் ஒரு பெருமூச்சாக விட்டுட்டு நீங்கள் எதையும் யோசிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு ஒரு நல்ல வழிகள் பிறக்கும். அப்போது பிறக்கிறப்ப நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே சந்தோஷமாக எடுத்துக்கிறணும். எந்த ஒரு விஷயம் இது நடந்தால் இது ஆயிருமோ அப்படின்ற ஒரு பயமான விஷயங்களை உங்கள் மனசுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது.
எல்லாமே எனக்கு நல்லதாகவே நடக்கும், நான் பண்ணுற எல்லா செயல்களும் எனக்கு நல்லதாகவே வரும் அப்படின்னு நீங்கள் முழுசாக நம்பணும். எது கிடைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை விட ஒரு மிகப்பெரிய மாயாஜாலமான ஒன்று உங்களுக்கு கிடைக்க காத்திருக்கு. அதை வாங்குறதுக்கும் நீங்கள் ரெடியாக இருக்கீங்க அப்படின்னு உங்கள் மனசில் சந்தோஷமாக நினைங்க. கண்டிப்பாக அதுவும் நடக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.